நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் டெலிகிராமை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, டெலிகிராமில் நான் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோவை என்னால் என்னுடைய ஃபோனில் ப்ளே பண்ண முடியல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ மூலமா கூர்ந்து கவனிங்க, பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெலிகிராமும் ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சேட் போதியை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை சேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ டாப் லெஃப்ட்லேயே உங்களுக்கு அந்த டவுன்லோட ஐக்கான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ டாப் ரைட்டில் 3 டாட் 2 இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். கேலரியில், அதுக்கப்புறம் வந்து ஃபைல் மேனேஜரில், ரெண்டையும் நீங்கள் 2 இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, சேவ் டு கேலரிங்கும் போது கீழே ஒரு மெசேஜ் வரும், சேவ் டு கேலரி. அதுக்கப்புறம் சேவ் டு டவுன்லோட்ஸ், வீடியோ சேவ் டு டவுன்லோட், முறையாக டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் போயிட்டு ஃபோனோட கேலரியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ இருக்கும், ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபைல் மேனேஜரில் போனால் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். மை ஃபைல்ஸ் பார்த்தீங்களா, டெலிகிராம் வீடியோ அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோ இருக்கு. இதை நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை டிஸ்பிளே பண்ணுது. இந்த மாதிரி நீங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட இந்த வீடியோவை நீங்க ப்ளே பண்ணலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா கூகுளோட போட்டோஸ், சரிங்களா, கூகுளோட போட்டோஸை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், VLC பிளேயர் வந்து எந்த ஃபைலா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும். பட் சமீபத்தில் ஒரு நியூஸ் படிச்சேன், VLC வந்து பேன் பண்ணிட்டதாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வேணா அது மூலியமா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 மெத்தட்ல நீங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ண வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்க முடியும். டெலிகிராம்ல வரக்கூடிய எந்த ஃபைலா இருந்தாலும் கூகுள் போட்டோஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி VLC பிளேயர் இல்லைன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி பிளேயர் இருக்கு. உதாரணத்துக்கு நான் உள்ள கொண்டு போறேன், பிளே ஸ்டோருக்குள்ள வீடியோ பிளேயர் அடிக்கிறேன். இப்போ பாருங்க, எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்கா. MX பிளேயர் இருக்கு, VLC பிளேயர் காட்டுது, இது மாதிரி KM பிளேயர், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கு. இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட டெலிகிராம் வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ டெலிகிராமில் உள்ள வீடியோவை எப்படி நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி அதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்க அப்படிங்கிற விவரங்களை நான் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துறேன். ஸோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.